அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொண்டர் அசோக். ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு இது போன்ற பொருட்களையும் தீபாவளி பரிசாக வழங்கி தீபாவளியை கொண்டாடலாம். ஸ்ரீ சாய் நாவல்டி அவங்க ஃபேன்சி ஸ்டோர் வந்து பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே பழைய குழந்தைகள் யார் இருக்கா? இது நாங்கள் இது எத்தனாவது முறை வரோம் தெரியுமா? 5வது முறையாக நாங்கள் வந்து இங்கே வரோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஐயா வந்து வருடந்தோறும் நமக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது என்னதான் குழந்தைகள் வந்து புத்தாடைகள் கொடுத்துனாலும் கூட தீபாவளி கை கொடுக்கணும். தீபாவளினா என்ன? புத்தாடை தான் தீபாவளி. தீபாவளி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து புத்தாடை வந்துருச்சுனாலே நமக்கு வந்து தீபாவளி வந்த சந்தோஷம் வந்துடும். என்னதான் நம்ம புத்தாடை கொடுத்தினாலும் கூட பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பெண் குழந்தைகளை பொறுத்தவரை அந்த தோடு வளையல் சில கம்மல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போட்டு பார்த்து மேலும் அழகு சேர்ப்பது வந்து இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் தான். அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டங்கள் வந்து குழந்தைகள் கைக்கு போகும்போது முழு நிறைவு பெறும். அந்த தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா முழு நிறைவு பெறும். பெண் குழந்தைகள் கேட்கறது என்ன? அதிகபட்சம் ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொட்டு இருந்தால் நல்லா இருக்கும், எப்பவுமா இல்லை இந்த பாசி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த நெயில் பாலிஷ் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த தோடு இருந்தால் நல்லா இருக்கும். அது எவ்வளவு ஐயா பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொன்ன உடனே அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் அந்த ஃபேன்சின்ற சொன்ன உடனே அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. இந்த மகிழ்ச்சியை உங்ககிட்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐயா வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய கடையில இருந்து இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒரு பகுதியை நமக்காக கொண்டு வந்து சேர்த்து உங்களுடைய முக மலர்ச்சி அந்த ஓரிரு நிமிடங்கள் உங்ககிட்ட வருது பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் அதை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கிட்ட ஐயா வர்றாங்க. நம்ம வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்மை போன்றவங்க நம்ம குழந்தைகள்லாம் மேலும் மேலும் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். இறைவன்கிட்ட வந்து இவங்க குடும்பத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். அண்ணன் செந்திலன்னு தெரியும்ல? தெரியும். அண்ணனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. இருந்தாலும் கூட எல்லா சூழல்லையும் நம்மளோட பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம். அந்த அண்ணன் வந்து தொடர்ச்சியா இவங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தம்பி கிளம்பிட்டா வரீங்களா, போயிட்டு வந்துருவோம், இந்த முறையும் குழந்தைகள் கையில நம்ம ஃபேன்சி போயிட்டு வந்துருவோம்னு சொல்லி தீபாவளியை துவங்கி வைப்பதற்காக நம்மோடு வந்திருந்த இந்த 2 நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய நமது பள்ளி நிர்வாகத்தினருக்கும் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தீபாவளி